தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், மதுரை, நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 42,000 கன அடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான தடையை நீட்டித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரிப்பு. 16 கண் மதகு வழியாக வினாடிக்கு 14,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. கும்பக்கரை அருவியில் 2வது நாளாக குளிக்க வனத்துறையினர் தடை. வேலூர் காட்பாடியில் 2வது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். முறையான வடிகால் வசதிகளை மேற்கொள்ளாததே சிரமத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் முக்கிய ஆலோசனை. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தை ஒட்டி அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு வரும் 18ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு. வரும் 16ஆம் தேதி நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அடுத்த மாதம் நடைபெறும் திமுக முப்பெரும் விழா குறித்து ஆலோசிப்பதற்காக அழைப்பு. சுதந்திர தின அணிவகுப்பு நடைபெறும் தலைமைச் செயலகம் பகுதியை சிவப்பு மண்டலமாக அறிவித்தது மாநகர காவல்துறை. நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன், ஏர் பலூன் ஆகியவை பறக்க தடை. சென்னையில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ரவுடியை சுட்டு பிடித்த போலீசார். காலில் படுகாயமடைந்த ரவுடி ரோஹித் ராஜ் மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் இருந்து புறப்பட்ட பல்லவன் ரயிலில் பயணியை தாக்கிய போதை இளைஞர். படிக்கட்டில் அமர்வதற்காக ஏற்பட்ட தகராறில் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ வெளியானது. கோரிக்கையை நிறைவேற்றாத பரமத்தி வேலூர் பேரூராட்சியை கண்டித்து கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம். 23 மணி நேரத்திற்கும் மேலாக மாமன்ற அலுவலகத்தில் படுத்து உறங்கி எதிர்ப்பு. திருப்பூர் அருகே குழந்தைகள் காப்பகத்தில் இருந்து சைக்கிளில் தப்பிச் சென்ற சிறுவன். அதிகாரிகளின் அலட்சியத்தால் சிறுவன் தப்பிய நிலையில் வீடியோ வெளியீடு. தேனி மாவட்டம் குச்சனூர் முத்துசோனை கருப்பண்ணசுவாமி கோயில் திருவிழா கோலாகலம். 2000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் படைத்தும் ஆடுகளை பலியிட்டும் வழிபாடு. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் குடியிருப்பு பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீ. வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறி வரும் நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் பணி தீவிரம். சூடானின் வடக்கு டார்பர் மாகாணத்தில் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடும் மோதல்.
28 பேர் உயிரிழப்பு, 46 பேர் படுகாயம். இத்தாலி அருகே நடுக்கடலில் தத்தளித்த 100க்கும் மேற்பட்ட அகதிகள். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அகதிகளை பத்திரமாக மீட்ட இத்தாலி கடலோர காவல்படை. இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்கப்படுமா? தகுதி நீக்கத்துக்கு எதிரான வினேஷ் போகத் மேல்முறையீட்டில் இன்று தீர்ப்பளிக்கிறது சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம். ஆடவர் ஹாக்கி அணிகள் தரவரிசையில் இந்திய அணி 5வது இடத்திற்கு முன்னேற்றம். முதல் இடத்தில் இருந்த பெல்ஜியம் 4வது இடத்திற்கு சரிவு.